ஃப்ரெண்ட்ஸ், நல்லா புசு புசுன்னு பூரி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. உங்களுக்கு தேவையான அளவு மாவு எடுத்துக்கோங்க. நான் இன்றைக்கி 2 கப் மாவு எடுத்திருக்கேன். கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைய வேண்டாம், கொஞ்சம் டைட்டாகவே பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இது மாதிரி நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம பூரிக்கு மாவை பிசைஞ்சு ஊற வைக்கணும்னு அவசியம் கூட இல்லை, பிசைஞ்சு அப்படியே செஞ்சிடலாம். இப்போ லைட்டாக எண்ணெய் மட்டும் தடவி வச்சுக்கலாம், காஞ்சி போகாமல் இருக்கும். இப்போ நம்ம பூரி மிஷின்லேயோ அல்லது இது மாதிரி சப்பாத்தி கட்டையிலோ குட்டி குட்டி பூரிகளாக தேய்ச்சி எடுத்துக்கலாம். ஒரு சின்ன உருண்டையாக எடுத்து இது மாதிரி வச்சுட்டு இங்கே பூரி கட்டையால் தேய்ச்சி எடுத்துக்கோங்க. 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இது மாதிரி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானது நம்ம தேய்ச்சி வச்சுருக்க பூரியை சேர்த்துட்டு இது மாதிரி அழுத்தி விட்டுக்கிட்டே இருந்தோம்னா நல்லா புசு புசுன்னு பூரி உப்பலாக வரும். பாருங்கள், பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வந்திருக்கு. இப்போது 2 பக்கமும் பொன்னிறம் ஆயிடுச்சு. நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இதே மாதிரி ஒவ்வொரு பூரியாக போட்டு எடுத்துக்கலாம். எண்ணெயில் போட்டது இதே மாதிரி கரண்டியை வச்சு அழுத்தி விடுங்க. பூரி நல்லா புஸ்ஸுன்னு உப்பி வரும். இந்த ஒரு டிப்ஸ் தெரிஞ்சாவே போதும், நமக்கு நல்லா புசு புஸ்ஸுன்னு பூரி வந்துடும். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பி சாப்பிடக்கூடிய பூரி நல்லா புசு புஸ்ஸுன்னு வந்துடுச்சு. பூரியோட வடகறி சேர்த்து சாப்பிட்டப்போ டேஸ்ட்டு சூப்பராக இருந்தது. இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பை பை. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.